ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டாப்பில் பார்த்திங்கன்னா கம்பெனிங்கிற ஒரு டூல் இருக்கும். இதை பிக் பண்ணி கூட நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆல்ட் கே கொடுத்தாலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வந்து கம்பெனியை பிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆல்டர் சேஞ்சஸ் செலக்ட் சட்னு சொல்லிட்டு சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்டர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டரில் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனிலேருந்து சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் சப்போஸ் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து நீங்கள் அட்ரஸ் தப்பாக கொடுத்தாலோ இல்லை சம் ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்தாலோ நீங்கள் வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஆல்டர் யூஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ நான் கிரியேட் போகிறேன். ஸோ கிரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி டேட்டா பாத்துன்னு கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் சேவ் பண்ணுற லொக்கேஷன் தான் சிஸ்டத்தில். ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக எனக்கு சி காலமில் சேவ் ஆகுது. ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்துது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி நேம். ஸோ கம்பெனி நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயிலிங் நேம். ஸோ மெயிலிங் நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்பெனியோட அலைஸ் நேம் மாதிரி தான். சம் ஷார்ட் நேமில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ கம்பெனியோட அட்ரஸ் தான். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டுங்கிறது கம்பல்சரி கொடுங்க. ஏன்னா ஸ்டேட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு டீடெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே இந்தியான்னு இருக்குது. ஸோ கண்ட்ரியை பொறுத்தவரை எனக்கு டிஃபால்ட்டாக இந்தியான்னு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கண்ட்ரி சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது நான் வந்து அனதர் கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஃபால்ட்டாகவே அதோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அது சர்விங் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து என்னுடைய கண்ட்ரி நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஹெல்ப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஸோ கண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து டிஃபால்ட் கண்ட்ரி ஃபார் நியூ கம்பெனிஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் இந்தியானாலே நான் இந்தியாவை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஸோ ஃபேக்ஸ் நம்பர், ஸோ இமெயில், வெப்சைட், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுக்கும் உள்ள டூலுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்று கொடுக்கலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராம் ட்ரேடிங் கம்பெனி. ஸோ இந்த நேமில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெயிலிங் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் கம்பெனி. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீடுனா கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கிப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அண்ணா நகர், சென்னைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ கண்ட்ரியை பொறுத்தவரை ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பின்கோடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் நம்பர். ஸோ ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ramtrading@gmail.com. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப்சைட். ramtrading.com. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்சியல் இயர் பிகினிங் ஃப்ரம். ஸோ புக்ஸ் பிகினிங் ஃப்ரம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த இயர் எந்த டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பல்சரி. ஸோ இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதுவே சர்விங் ஆகும். ஸோ நீங்கள் கரண்ட் பீரியட் டைம் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டே வந்து இதில் வந்து சர்விங் ஆகும். ஸோ வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே இதில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பேஸ் கரன்சி சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎன்ஆர் தான். ஸோ ஐஎன்ஆர்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் கேட்குது. அக்செப்ட்னா எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தா சேவ் ஆகும், நோ கொடுத்தா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஸோ நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா இதில் கிரியேட் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா இதோட
ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் எஸ்ஆர்னோ கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து எனபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன், ஆன்லைன் ஆக்சஸ், பேரோல், அதர்ஸ்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங்ஸ் பொறுத்தளவு என்னென்னா உங்களோட வவுச்சர்ஸில் என்னென்னா உங்களுக்கு வவுச்சர்ஸ் ஆர் லெட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகணுமோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆர்டராக இருக்கட்டும், காஸ்ட் ட்ராக்கிங்காக இருக்கலாம், ஜாப் காஸ்டிங்காக இருக்கலாம், இது வந்து ப்ரைஸ் லெவலாக இருக்கலாம், ஸோ டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனபிளாக வேணுமோ ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் F லெவல் ப்ரெஸ் பண்ணாலும் கூட இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணுமா, டிடிஎஸ் வேணுமா, டிசிஎஸ் வேணுமா, இல்லை வேட் வேணுமா, ஸோ சர்வீஸ் டேக்ஸஸ் வேணுமா, ஸோ இதில் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆப்ஷன்ஸ் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி அதோட ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆக்சஸ். ஸோ ஆன்லைன் ஆக்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் பார்த்தீங்கன்னா மல்டி கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டி கம்ப்யூட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டி சாஃப்ட்வேர், அதாவது உங்களுடைய டேலி சாஃப்ட்வேரில் மல்டி கம்பெனி வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து டேலி வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரோல். ஸோ பேரோல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட சேலரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸஸாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸில் பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் அந்த அட்ரஸஸ் வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு அட்ரஸஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேக்ஸ் ஸ்டேஷனில் வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்தந்த வவுச்சர்ஸ் அந்தந்த லெட்ஜஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ஸ்டேஷனில் ஜிஎஸ்டி மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி செக்ஷன் போகும்போது இண்டிவிஜுவலாக நான் அதை சொல்கிறேன் எப்படி அதை யூஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் நான் தமிழ்நாடு மாற்றிக்கிறேன் ஸ்டேட் மட்டும். ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஆஃப் த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ராம் ட்ரேடிங் கம்பெனிங்கிற கம்பெனியே வந்து எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ அகைன் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணிங்களோ அதுதான் காமிக்கும். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் நல்லா போல்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்த நேமில் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு வவுச்சர்ஸும் ஒவ்வொரு லெட்ஜரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் ஷோவியும். இப்போ பார்த்தீங்கன்னா ராம் ட்ரேடிங் கம்பெனிங்களை ஸோ வந்து ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கிரியேஷன் செக்ஷன் முடியுது.